வெல்கம் பேக் டு ராஜன் டுட்டோரியல் 2020 பார்ட் நம்பர் 1 and 8. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி பார்க்க போறோம். நீங்க நாகராஜன் ஆர்பிபி ஹிந்தி பண்டிட் பராகவும் இப்பெல்லாம் சேனல் லைக் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைब பண்ணுங்க. एक गरीब किसान था जिसके पास बहुत जमीन थी. சரிங்களா, ஒரு ஏழை விவசாயம் தான், அவனுக்கு நிறைய நிலம் இருந்துச்சு. லேக் சரிங்களா, ஆனா என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, लेकिन वह गरीब था क्योंकि वह बहुत आलसी था. वह खेतों में काम नहीं करना चाहता था. ஆனா வந்து ரொம்ப சோம்பேறியா இருந்தான், வயல்ல வந்து வேலை செய்யற இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு கிடையாது. जिसके कारण कभी कभी तो वह और उसके बच्चे भूखे ही सो जाते थे. இவனால என்னாச்சுன்னா இதனால என்னாச்சுன்னா அவங்க பையன் அவங்க பிள்ளைங்க எல்லாம் வந்து பசியோடய தூங்க ஆரம்பிச்சாங்க. एक दिन उसके घर के बगल से एक बूढ़े साधु महात्मा जा रहे थे. ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு வயசான முனிவர் வந்து வராரு. அந்த வீட்டை பார்த்துட்டு போறாரு. वे उस किसान को उदास बैठे हुए देखकर बोले. சரிங்களா, அந்த விவசாயி சோகமா இருக்கிறத பார்த்து கேட்கிறான். तुम उदास क्यों बैठे हो? நீ ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க சோம்பேறி அப்படிங்கிறான். கிசான் ने सारी बात उस महात्मा को बताती. அவன் எல்லாத்தையும் சொல்றான். இந்த மாதிரி வயல்ல இருக்கேன், வயல்ல வந்து வேலை செய்ய சரியா வேலை செய்யல அப்படின்ட்டு. अगले दिन वही साधु फिर से किसान के पास आए और बोले बहुत पहले गांव में चोरी हुई थी. மறுநாள் வந்து அந்த முனிவர் வந்து மீண்டும் விவசாயத்தை ஒரு மாதிரி என்ன சொல்றேன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த கிராமத்துல ஒரு திருட்டு நடந்துச்சு. और चोरों ने चोरी किया हुआ धन आपके खेत में छिपा दिया. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அப்ப திருட்டு நடந்ததுல அவங்க வந்து அதுல கிடைச்ச பொருள் எல்லாத்தையும் உங்க வயல்ல இருந்து மறைச்சு வச்சிட்டாங்க சொல்றாரு. அவர் मुझे किसी से न बताने के लिए कहा. நான் இது யார்ட்டும் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி சொல்றாரு. So, இதனால என்னாச்சுன்னா அவரு அந்த சாரி, अगर तुम अमीर बनना चाहते हो तो अपने खेतों को जुदाई करके धन நக்கீலா லோ அப்படிங்கிறார். நீங்க பணக்காரன்னா உங்க வயல்ல வந்து உழுது அந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கன்னு சொல்றாரு. கிசான் கோ லாலச் ஆ கயா. அவருக்கு வந்து பேராசை வந்துச்சு. உஸ்னே கேத்தோன் கி துதாய் கி லேக்கின் உசே குச் நஹி மிலா. உடனே வந்து விவசாயம் வயல்ல வயலெல்லாம் உழுவ ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவருக்கு எதுவுமே கிடைக்கல. உசி ராத் உஸ் बूटे संत ने देख खेत में बीज डाल दई और अच्छी बारिश हो गई. சரிங்களா, அந்த அன்னைக்கு அந்த வயசான முனிவர் வந்துட்டு போறாரு. நல்ல மழை பெய்யுது. जिसके कारण अच्छी फसल आ गई. फसल देखकर किसान खुश हो गया. இதனால என்ன பிரச்சனை, நல்ல மழை பெஞ்சது, வயல்ல வந்து நிறைய பயிரெல்லாம் விளைய ஆரம்பிக்குது. இதை பார்த்தவங்க சந்தோஷப்படுறாரு. தன்யவாதம். அவ்வளவு சின்ன கதை.